நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்க ஏதாவது தப்பு தப்பா பண்ணிட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க. ஏன் என்கொயரி பண்றது உங்களுக்கு பிடிச்ச வேலை தானே? ஏன் சூசன் என்ன கலாய்க்கிறீங்க? உலகத்துல எந்த HR-க்கும் என்கொயரி கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்தமா பிடிக்காது. ஆனா என்ன பண்றது, நம்ம தொழில் அப்படி பண்ணித்தானே ஆகணும். சார் மே கம் இன் சார். உட்காருங்க. தேங்க்யூ டேவிட் சார். ஹலோ சூசன். சூசன் இப்ப தலை குனிஞ்சு என்ன பையன்? விஷ்ணு, இந்த யோசனை தப்பு பண்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார். விசாரணைக்கு முன்னாடி எனக்கு குற்றவாளியா பார்க்காதீங்க. சூசன் நீங்க சொல்லுங்க சூசன், நான் தப்பு பண்ணிருப்பேனா? எனக்கு எப்படி தெரியும் விஷ்ணு? அதுக்கு தானே இந்த என்கொயரியே. ஆனா ஆண்களுக்கு சபலம் எப்ப வரும்னு யார் தான் சொல்ல முடியும்? அதுவும் உன்ன மாதிரி ஒருத்தன் ஒரு பொண்ணோட ரூம்ல தனியா இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். உன்ன தப்பு சொல்லலப்பா, உன் வயசு அப்படி. சூசன் நீங்களே எப்படி பேசுறீங்க? விஷ்ணு, என்கொயரி உனக்கு, நீ எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. சரி விஷ்ணு சொல்லு, உன் மேல ரஞ்சினி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீ தொடர்ந்து அவங்கள தொந்தரவு செய்யறதா சொல்லிருக்காங்க. தொடர்ந்தா? அப்போ இது ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்ல. அந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்தே ஒரு 15-20 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள பலமுறை முயற்சி பண்ணிட்டியா விஷ்ணு? ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இப்பவே எனக்கு கண்ணு கட்டுது. டேவிட், என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ரஞ்சினி? கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்களேன். விஷ்ணு அந்த பொண்ணுக்கு அடிக்கடி தன்னுடைய போட்டோஸ் அமைச்சிருக்கான். அந்த பொண்ணு எந்த பதிலும் அனுப்பாதனால தொடர்ந்து தொந்தரவு பண்ணிருக்கான். டெய்லி ஃபார்வர்ட் SMS அனுப்புறது, இமெயில தப்பான விஷயங்களை அனுப்புறதுன்னு இதை ஒரு வழக்கமாவே செஞ்சிருக்கான். அந்த பொண்ணு தன்னுடைய போன்ல எல்லாத்தையும் வச்சிருக்கா. நேத்து பார்ட்டியில கூட ஏதோ SMS அனுப்பி தனியா கூப்பிட்டுருக்கான். அவங்க பதில் அனுப்பலன்னு வற்புறுத்தி கூட்டிட்டு போயிருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு ரூமுக்கு கூட்டு போய் தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். ஐயோ ஏங்க இது அமாண்டம். அவ பின்னாடி போறதுக்கு அவ ஒன்னும் ஐஸ்வர்யாயும் இல்ல, நானும் ஒன்னும் காஞ்சி போய் கிடக்கல. விஷ்ணு, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் செட்டப்லயே நீ பெண்களை இவ்வளவு அசிங்கமா பேசினா வெளியில என்னெல்லாம் பேசுவ? சாரி சூசன், நான் ஒன்னும் தப்பா சொல்லல. தேவையில்ல மேமால் பழிய போடாதீங்க தான் சொல்றேன். அந்த பொண்ணு தான் என்கிட்ட போட்டோஸ்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்ப சொன்னான். மத்தபடி இமெயில்லாம் நான் எதுவுமே அனுப்பவே இல்லை. அப்புறம் எப்படி உன்னுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து அவங்களுக்கு மெயில் போச்சு? சார் எனக்கு தெரியாது சார். ஒருவேளை அவளே அனுப்பியிருந்தா? முன்னாடி ஒரு தடவை கார்த்திக் அப்படி நடந்துச்சுல. அப்படின்னா நீ எதுக்கு உன்னோட பாஸ்வேர்டை அவங்க கிட்ட ஷேர் பண்ண? அது ஐடி செக்யூரிட்டி பாலிசி படி தப்புன்னு உனக்கு தெரியாதா? அப்பவே கார்த்திக் கிட்ட நாங்க சொன்னோமே. திரும்பவும் நீ அதையே பண்ணிருக்கேனா யூ டோன்ட் கேர் அபவுட் பாலிசின்னு அர்த்தம். இதுவும் தண்டிக்கத்தக்க குற்றம் தான் விஷ்ணு. சரி, அவங்களே எல்லாத்தையும் செஞ்சதா வச்சுக்குவோம். அவங்க கம்பெனில சேர்ந்து 20 நாள்ல அப்படி செய்யறதுக்கு என்ன நோக்கம் இருக்கு? அவங்களுக்கு உங்களை முன்னாடியே தெரியுமா, இல்ல பழைய விரோதமா? தெரியல சார். அவங்கள எனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. என் மேல அவங்களுக்கு என்ன கோவம்? சார் ஒருவேளை அவங்க என்ன லவ் பண்றாங்களோ? லட்சுமி என்கிட்ட இருந்து பிரிக்க அவங்க இப்படிலாம் பண்றாங்களோ? விஷ்ணு, வாட்ஸ் ராங் திஸ் நான்சென்ஸ்? இவ்ளோ சீரியஸ் சிச்சுவேஷன்ல கூட உனக்கு காமெடி எப்படிதான் வருதுன்னே தெரியல. திஸ் இஸ் a do or die situation. உனக்கு புரியுதா இல்லையா? நீ சொல்ற விஷயம் தான் இப்போ உன்னை காப்பாத்த போகுது. இல்லைன்னா நாங்க உன்னை வேலையை விட்டு துரத்த வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்ல, ரஞ்சினி உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கா பேசி உன்னை காப்பாத்திக்கிற வழிய பாரு. சூசன், அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். அந்த SMS போன சமயத்துல அந்த போன் யார் கையில இருந்துச்சுன்ற டீடைல் CCTV ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும்ல. ஏதாவது ஒரு SMS ஆச்சு இல்ல இமெயில் ஆச்சு அந்த CCTV கேமரால மாட்டிருக்கும்ல. ஏங்க அது செஞ்சது யாருன்னு ஈஸியா புடிச்சிடலாங்க. இப்ப கூட நீங்க IT இன்ட்ரா டீம்ல இமெயில் போன டைமை வச்சு நான் இப்ப எங்க இருந்தேன், ரஞ்சினி எங்க இருந்தான்னு ரெண்டையும் செக் பண்ணுங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். சார் இப்ப ஞாபகம் வந்துருச்சு சார். அன்னைக்கு கூட கார்த்திக் கூட சொன்னான், ரஞ்சினி என் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அவளோட மெயில் ஐடிக்கு ஏதோ மெயில் அனுப்பிச்சிட்டு இருந்தா. ஸோ அவ கூட மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம்ல.
நான் வேணா ஐடி டீம்கிட்ட பேசட்டுமா சார்? அத நான் பாத்துக்கிறேன். உன் போட்டோஸை நீ எதுக்கு அவங்களுக்கு அனுப்புன? சார் அவங்க தான் என் ஃபோட்டோ நல்லா இருக்கு, நான் உனக்கு டிசைன் பண்ணி தரேன், நீ வேணா ஃபேஸ்புக்லாம் போட்டுக்கோன்னு கேட்டாங்க சார். அதான் அனுப்பிச்சேன். அது சரி, யார் கேட்டாலும் அனுப்பிச்சிருவியா? சார் நான் கேஷுவலாக நம்ம கொலிக் தானே அனுப்பிச்சேன். ஆனால் இப்படியாவும் நான் நினைக்கவே இல்லை. அது சரி, அவங்கள எதுக்கு ரூமுக்கு கூப்பிட்ட? அதுக்கு என்ன காரணம் சொல்ல போற? சூசன் நான் கூப்பிடல, அவங்க தான் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு கூப்பிட்டு போனாங்க. ஏங்க உள்ள போனோன்னு தப்பா பேசி ட்ரெஸ்ஸை ஊத்துட்டு வெளியில ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தாங்க அவமானமா போச்சு. என் மேல உங்களுக்கு என்ன விரோதம்னு யோசிக்கிறேன், எனக்கு சுத்தமா தெரியலங்க. இதோ பாருங்க, என் மனசு அறிஞ்சு விரோதிங்க யாருமே கிடையாது. யார் எதுக்காக செய்யறாங்கன்னே தெரியல. எக்ஸாக்ட்லி. நீயே ஒரு காமெடியன், உனக்கு யாரு விரோதி? அதனாலதான் உண்மையில நாங்க சந்தேகப்படுறோம். சார் ஐடி டீம்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கி பாருங்க. அப்படியும் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா ரஞ்சினி வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோம், நான் டீல் பண்ணிக்கிறேன். அப்படி கம்பெனி நம்ம வெளியில போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே விஷ்ணு, யூ கேன் கோ. ம் நான் உங்ககிட்ட ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி, சூசன் என்னோட பாஸ். நீங்கள் 2 பேருமே என்னை என்கொயரி பண்ண முடியாது. 2வது, எங்கள் 2 பேரையும் தனித்தனியாக விசாரிக்காமல் சேர்த்து விசாரிங்க. இது 2 இருந்தாலும் உண்மை வெளியில் வரும். அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ போலாம் விஷ்ணு. அடுத்த கட்ட நடவடிக்கைய நாங்க முடிவு பண்ணிட்டு சொல்றோம். கிளம்பு. தேங்க்ஸ் சூசன். லக்ஷ்மி, ஏன் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? பாத்தியா ராஜி, அவன் என்ன காரியம் பண்ணிட்டான்னு? அழாத லக்ஷ்மி, அவர் தான் பண்ணாருன்னு இன்னும் எதுவும் ப்ரூவ் ஆகலல்ல. அதுக்குள்ள நீ ஏன் இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிற? என்ன ராஜி பேசுற? இதுக்கு மேல ப்ரூவ் ஆவறதுக்கு என்ன இருக்கு? யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? ஆம், அப்படி இல்ல லக்ஷ்மி. நான் அவனை எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ண, அவன் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணா ராஜி? எனக்கு தெரியும், எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். அதுல நல்லவன் கெட்டவன் எல்லாம் யாருமே இல்ல. சான்ஸ் கிடைச்சவன் கிடைக்காதவன், அவ்வளவுதான். எதுக்கு நல்ல மாதிரி நடிக்கணும்? நம்ப வச்சு எதுக்கு என்ன ஏமாத்தணும்? லக்ஷ்மி, நீ ஒரே ஒரு தடவை வேணா விஷ்ணு கிட்ட பேசி பாரு. இனிமே நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். அவன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன். பொறுக்கி, ஃப்ராடு. அழாத லக்ஷ்மி, ப்ளீஸ். முடியல ராஜி, எனக்கு அழறது பிடிக்காது. அவனை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்படி எல்லாம் அழுததே கிடையாது. என்ன நடந்தாலும் நான் தைரியமா தான் இருப்பேன். இப்பதான் இப்படி ஆயிட்டேன். பாசம் வச்சாலே இதான் கஷ்டம். அதனாலதான் நான் தள்ளியே இருந்தேன். துரத்தி ஜோக் சொல்லி என்ன சிரிக்க வச்சு ஃப்ரெண்ட் ஆகி, அப்புறமா அதையும் தாண்டி லவ் பண்ணி, இப்ப கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லி நான் தான் ஃபூல் ஆயிட்டேன் ராஜி. எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவசரப்படாத லக்ஷ்மி. ஒருவேளை விஷ்ணு தப்பு பண்ணாம இருக்கவும் சான்ஸ் இருக்குல்ல. என்ன ராஜி பேசுற? இது என்ன முதல் தடவையா? இந்த மாதிரி எத்தனை தடவை மாட்டிருக்கான்? பாக்குற பொண்ணுங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், இவன் கிட்ட அவங்க எல்லாரும் மயங்கணும்னு நினைச்சா, அப்புறம் எதுக்கு இவனுக்கு காதல் கல்யாணம் கர்மம்லாம்? இப்படிலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத லக்ஷ்மி. எனக்கும் அவர் மேல கோவம் வந்துச்சு. ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுத்ததெல்லாம் போது ராஜி, எனக்கு வேண்டாம். இப்படி ஒருத்தன் எனக்கு வேண்டவே வேண்டாம். அழகா இருந்து, வசதியா இருந்து, ஃப்ரெண்ட்லியா இருந்து, ஆனா நல்லவனா மட்டும் இல்லனா அப்புறம் என்ன பிரயோஜனம்? இனிமே என் மனசுல அவனுக்கு இடமே கிடையாது. ப்ளீஸ் லக்ஷ்மி, கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். இனிமே யோசிக்கவோ முடிவெடுக்கவோ எதுவுமே இல்ல ராஜி. ஒருவேளை அந்த ரஞ்சினி இவரை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருப்பாளோ? அப்படியே அவ பிளான் பண்ணிருந்தாலும் இவனுக்கு எங்க போச்சு புத்தி? அவ கூட தனியா போனால, ஏன் போகணும்? அது அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல.
இல்ல அவன் நல்லவன் இல்ல. நான் அவனை அடியோட மறக்க போறேன். கோவத்துல இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் லக்ஷ்மி. ஆனா ஆனா என்னால அவனை மறக்க முடியாது, அப்படித்தானே? மறக்க முடியாத அளவுக்கு அவன் ஒன்னும் யோகியம்லாம் இல்ல ராஜி. லக்ஷ்மி, அவனை பத்தி எதுவுமே பேசாத ராஜி. இனி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்காக நீங்கெல்லாம் அவன் கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு அவனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவன் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டான். இனிமே நான் யார்கிட்டயும் ஏமாறாம இருக்க இந்த அனுபவம் எனக்கு உதவியா இருக்கும். லக்ஷ்மி அழாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேவிட், எத்தனை தடவை உன் அப்பாயின்மெண்ட் வாங்காம வராதுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல சார், கொஞ்சம் எமர்ஜென்சி. என்ன? இல்ல சார், நம்ம விஷ்ணு மேட்டர். அதுக்கு என்னப்பா? நினைச்சேன் நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு. டேவிட் உட்காருங்க. பார்ட்டியில அவன் குடிச்சிட்டு நம்ம எம்ப்ளாயி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். சரி. என்ன சரி? அது தப்பா தெரியலையா உங்களுக்கு? அது சரின்னு இப்ப யாரும் சொல்லலையே. நீங்க இந்த விஷயத்தை இவ்வளவு அலட்சியமா டீல் பண்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெரிய கம்பெனியோட சிஓஓ இந்த விஷயத்தை முக்கியமா எடுத்துக்கிட்டு ஒரு கண்ட்ரி ஹெட்டை பார்க்க வந்திருக்கிறது எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கு. போட்டாண்டா ஒரு யாக்கர். நம்ம சிஓஓ நெஞ்சிலேயே பால் பட்டு தெரிக்குதே. இல்ல இல்ல, ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தானே, இல்ல டேவிட்? ஆமா சார். ம். பெண்கள் நாட்டின் கண்கள் இல்லையா சார்? என்ன கிண்டல் பண்றியா? சார், 10 மணிக்கு முன்னால போற பெண்களுக்கு கேப் கிடையாதுன்னு சொன்ன நீ பேசுறியா கம்பெனியில் இருக்கிற பெண்களோட சேஃப்டியை பத்தி? விஸ்வநாதன், நீங்க வேணும்னே டாபிக்க மாத்துறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? விஷ்ணு பண்ண தப்புக்கு என்ன தண்டனை? கம்பெனியில் இந்த மாதிரி டிசிப்ளின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விசாரிக்க ஒரு தனி கமிட்டியே இருக்கு. லீகல் ஹெட், ஹெச்ஆர் ஹெட், ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு 4 பேர் உள்ள டீம் இருக்கு. அந்த டீம் என்ன முடிவு பண்ணுதோ அதுல கண்ட்ரி ஹெட் இல்ல சேர்மன் கூட தலையிட முடியாது. கரெக்ட் தானே சார்? கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான் சார். அப்புறம் என்ன புதுசா என்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை பேசி ஏன் டைமை வேஸ்ட் பண்றீங்க? தப்பு தான் சார். யூ மே கோ நவ. எஸ் சார். டேவிட் சார். உட்காருங்க. எஸ் சார். இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். என்ன சொல்றீங்க? எஸ், உங்களுக்கு அந்த விஷ்ணு கார்த்திக் டீம் மேல ஒரு தனி பாசம். அவங்க என்ன பண்ணாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கிற தைரியம் அவங்கள்ட்ட இருக்கு. நான்சென்ஸ். நீங்க இருக்கிற தைரியத்தில் தான் அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. சின்சியரா வேலை செய்யறவங்களுக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. அது தனிப்பட்ட ஆளுங்களுக்கான மரியாதை இல்ல, அவங்க செய்யற வேலைக்கான மரியாதை. இது உங்களோட பர்சனல் மேற்பார்வையில் இருக்கிற டீம். அந்த டீம்ல இருந்து ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கா, இதுல நீங்க தலையிடணும்னு நான் எதிர்பார்க்கறேன். யூ ஷுட் டு இட் ஃபார் த கம்பெனி சேக். எஸ் சார். நீங்க என்ன கரெக்டான தீர்ப்பு சொல்லுவீங்க. அந்த கரெக்டான தீர்ப்பு தப்பான ஆளுங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். பரவாயில்லையா? தப்பான ஆளுன்றது விஷ்ணுவை தானே சார் சொல்றீங்க? விஷ்ணுவை சொல்லல, விஷ்ணு இந்த தப்புல ஃப்ரேம் பண்ணவங்கள சொல்றேன். ஒரு தப்பு நடந்ததா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சம்பந்தப்பட்டவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாலே விஷ்ணு தான் தப்பு பண்ணான்னு முடிவு பண்ணி இந்த மொத்த பிரச்சனையை அப்ரோச் பண்றது எந்த விதத்துல நியாயம்? அவனை நீங்க நல்லவன், அவன் தப்பே பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல, குற்றம் சாட்டப்பட்டவங்க அவங்க சைடுல நியாயம் இருந்தா அதை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றேன். தேவையே இல்லாம ஒரு பொண்ணு விஷ்ணு டீமுக்கு 10 நாள் முன்னாடி டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றா. அவளுக்கு விஷ்ணு பக்கத்திலே சீட் போடுறாங்க. அவ உடனே விஷ்ணு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றா. சம்திங் இஸ் ஃபிஷி. ஆத்தி, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றாரே. அவ போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கா. ஏன் ரஞ்சினி அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணல? விஷ்ணு அவளோட லெவல்ல இருக்க ஒருத்தன். அவகிட்ட பயப்படவோ தயங்கவும் எதுவும் கிடையாது. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே கல்பிரிட்னு சொல்றீங்களா? நான் இந்த என்கொயரியை பர்சனலா பண்றேன். தப்பு பண்ண விஷ்ணுவா இருந்தா அவனுக்கு இந்த ஆபீஸ்ல இடம் இல்ல. அவனை யாராவது ஃப்ரேம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த ஆபீஸ்ல இடம் இல்ல. ஐயோ, கொள்ளிக்கட்டையில தலை சுரிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சே. இதுதானே நீங்க எதிர்பார்த்தது? எஸ் சார். தப்பு பண்ணவங்கள நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்க போலாம். இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. தப்பு செஞ்சவனுக்கு தகுந்த தண்டனை தரணும். அது மட்டும் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது போதும்.
விஷ்ணு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா ஆச்சு? தெரியல மச்சான், காலையில இருந்து மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்கானுங்கடா. யாரா? எல்லாம் இந்த டேவிட், சிஓஓ, சூசன் தான். தனித்தனியா மொத்தமானு மாத்தி மாத்தி குடையறானுங்கடா. என்ன வேண்டா அவனுக்கு? தப்ப ஒத்துக்கிட்டு வேலை ரிசைன் பண்ணிட்டு போன்றானுங்கடா. டேய் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. ஏண்டா லூசாடா நீ? மச்சான் என்ன இலவுக்குடா அப்படி பண்ண? மாமா என்ன மாமா நோமா? அறிவில்லை உனக்கு? ஆமா பண்றதெல்லாம் பண்டிப்பாலு. டேய் என்னடா? என்னடான்னு என்ன கேட்டா? லக்ஷ்மி எவ்வளவு கோமா இருக்கான்னு தெரியுமா உனக்கு? அழுதா அவன் நம்பிடுவாளா? அதுக்காக நான் இல்லடா. அப்புறம் நீயும் என்ன நம்பலல? டேய் விஷ்ணு, அவன் நம்பலன்னா போறாடா. 5 வருஷமோ 10 வருஷமோ அவன் பின்னாடி சுத்தி என்ன நம்புன்னு சொல்ல வைப்பேன். ஆனா நீ என்ன நம்பலனா நான் நிஜமாவே செத்துருவேன்டா. அப்படிலாம் இல்லடா. டேய் போடா, நீ என்னை பார்த்து அப்படிலாம் கேள்வி கேட்காத. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். டேய் அப்படி இல்லடா. பிளான் பண்ணி போட்டாளுங்கடா, மொத்தமும் பிளான்டா. என்ன நம்பு மச்சான், நான் தப்பு பண்ணலடா. டேய் நம்புறேன்டா. அப்புறம் ஏன்டா இப்படி சொல்ற? தப்பு ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்னு சொல்ற? நான் தப்பு பண்ணலடா. என் உயிரே போனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ இன்னமும் நான் தப்பு பண்ணுமா ஒத்துக்காதுன்னு சொல்ற? டேய் நான் உன் ஃப்ரெண்ட்ரா. உன்னை லவ் பண்றவன் நீ தப்பு பண்றேன்னு தெரிஞ்சா உன்னை விட்டு போயிடுவா. உன்னை பெத்த அப்பா அம்மா கூட உன்னை புள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ தப்பே பண்ணாலும் உன் கூட நான் நிற்பேன்டா. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீ தப்பே பண்ணாலும் உன்னை சப்போர்ட் பண்ணி உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து சரியாயிடுவேன்னு நம்புறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான்டா. நான் தப்பு பண்ணல மச்சான். நான் நம்புறேன் மச்சான். டேய் நான் நம்புறேன்டா. மொத்த ஆபீஸ் என்ன நம்பலடா. டேய் நான் நம்புறேன்டா. இது எப்படி நான் ப்ரூவ் பண்ண போறேன்னு தெரியலடா. ஒன்றும் தேவையில்ல, நீ சொன்ன நான் நம்புவேன். நீ போய் சொல்ல மாட்ட, அதுவும் என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். அதை நான் நம்புறேன். தேங்க்ஸ்டா, இது போதும் எனக்கு. நம்ம ப்ரூவ் பண்ணணும்டா. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும். நீ தாண்டா எப்படியா ஹெல்ப் பண்ணணும். டேய் ஹெல்ப் அது இதெல்லாம் பேசாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரூவ் பண்ணலாம், கவலைப்படாத. வேலை போனா போட்டுண்டா. லட்சுமி என்ன தப்பா நினைக்காம இருந்தா அதுவே போதும்டா. டேய் எல்லா லவ்வும் பிரச்சனை வந்து தான்டா ஸ்ட்ராங் ஆகும். பிரச்சனையே வராமல் இருக்கிறது பெரிய லவ் இல்லைடா. எல்லா பிரச்சனையும் தாண்டி ஜெயிக்குது பத்தியா, அதான்டா ரியல் லவ். உன் லவ் ஜெயிக்கும், கவலைப்படாத. நான் இருக்க மச்சி, நீ எப்பவும் போல சந்தோஷமா இருற. முடியலடா, செம்ம பயமா இருக்கு. டேய் சரி பண்ணிடலாம்டா. மச்சான் நீயும் நம்பலனா நான் என்னடா இருப்பேன்? ஏன்டா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? நீ தப்பு பண்ணலன்னு சொன்னா நான் நம்புவேன். தப்பு பண்ணேன்னு சொன்னாலும் நான் உன்கிட்ட நிற்பேன். டேய் எதுவாக இருந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி எங்க? தெரியல. என்ன தெரியலன்னு சொல்ற? தெரியலன்னா தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நீ எதுக்கு கோவப்படுற? நான் ஒன்றும் கோவப்படலையே. இங்க பாரு ராஜி, நம்ம டீம்ல ஒருத்தன் பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கான். நாம தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓஹோ, அவர் குடிச்சிட்டு பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுப்பாராம், வேண்டாத வேலையெல்லாம் செய்வாரு, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ராஜி, அந்த பொண்ணு சொல்றதை நீ நம்புறியா? நம்புறதுக்கு என்ன இருக்கு? அதான் என் கண்ணால பார்த்தனே. அவன் கை பிடிச்சி இழுத்ததை நீ கண்ணால பாத்தியா? கார்த்திக், நீ கேக்குறது உனக்கே அசிங்கமா தெரியல? இத கண்ணால வேற பாக்கணுமா? அந்த பொண்ணை கூட்டிட்டு அவர் தனியா போனாரு. அது நானும் லட்சுமியும் பார்த்தோம். ஃபுல்லா வேற குடிச்சிருந்தாரு. சும்மாவே அவர் காதல் மன்னன்னு. இதுக்கு மேல வேற என்ன எவிடன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கற?
சரி, நீ எதை வச்சு அவர் தப்பு பண்ணலன்னு சொல்ல வர? விஷ்ணு சொன்னான் அவன் தப்பு பண்ணலன்னு. கார்த்திக், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவர் எதுவும் பண்ணலன்னு சொன்னாராம், இவரும் உடனே அப்படியா சரின்னு கேட்டுட்டு வந்துட்டாராம். காமெடியா இருக்கு கார்த்திக். எந்த ஊர்ல தப்பு பண்ணவன் தப்பு பண்ணன்னு ஒத்துப்பான்? விஷ்ணு போய் சொல்ல மாட்டான். தப்பு பண்ணவன் யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க கார்த்திக். விஷ்ணு என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். விஷ்ணுவை நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். ஆனா நான் நம்ப மாட்டேன். நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். அதையாவது நம்புவல? சாரி கார்த்திக், விஷ்ணு விஷயத்துல நீ எது சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை வராது. என்ன ராஜி இப்படி பேசுற? ஆமா, உன் ஃப்ரெண்ட நீ நம்புற, நான் ஏன் நம்பணும்? அப்ப அவன் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் எனக்கு இவ்ளோ கோவம் வருது. அது எப்படி இந்த அயோக்கியத்தனத்துக்கு மட்டும் எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி சப்போர்ட் பண்றீங்க? ஏய், வர்ற கோவத்துக்கு வாயில எதனா வந்துட போகுது. என்ன திட்டிட்டா மட்டும் விஷ்ணு செஞ்சது தப்புலன்னு ஆயிட போதா? முழுசா எதுவும் தெரியாம எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நீ மட்டும் என்ன முழுசா தெரிஞ்சுக்கிட்ட பேசிட்டு இருக்க? ராஜி, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு அவனை சந்தேகப்படாத. நான் சந்தேகம்லாம் பண்ணல, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அவர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு. திரும்ப திரும்ப அதே சொல்லாத ராஜி. அவன் எந்த தப்பும் பண்ணல. லக்ஷ்மியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். விஷ்ணு எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணாலே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட பேசாம இருப்பான். இப்ப இந்த பிரச்சனை நீயும் ஒதுங்கிட்டேன்னு தெரிஞ்சா சுத்தமா அவளை நம்பவே மாட்டா. லக்ஷ்மி நம்புறதா? அவ வாழ்க்கையில விஷ்ணுவ மன்னிக்கவே மாட்டா. சரி, இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்த பேசி பேசி என்ன டென்ஷன் ஆக்குற? அவரை நம்புறதாலயும் நம்பாம போறதாலயும் எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. அவர் லக்ஷ்மியை தான் கன்வின்ஸ் பண்ணணும். லக்ஷ்மி நம்புறா நம்பாம போறா. இவெல்லாம் நீ விஷ்ணு கிட்ட பழகிருக்கல, அதை வச்சு சொல்லு. அவன் தப்பு பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? வேற ஏதாச்சும் பேசலாம் கார்த்திக். என்ன பாக்குற? எவ்வளவு ஈஸியா ஒரு விஷயத்த முடிவு பண்றீங்கல்ல. ஒருத்தன் பண்ணிருப்பானா பண்ணிருக்க மாட்டான்னு கூட யோசிக்க மாட்டீங்க. நாளைக்கு எனக்கும் இதே நிலைமை தான்ல. நீ இருந்தா இவ்வளவு தூரம் நான் பேசியிருக்கவே மாட்டேன். உன்னை கொன்னே போட்டிருப்பேன். ராஜி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கார்த்திக், உனக்கே தெரியும் உன் ஃப்ரெண்டு தப்பு பண்ணிருப்பான்னு. ஆனா என்கிட்ட மறைக்க பாக்குற. நீ இத பத்தி பேச பேச அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை குறையுமே தவிர மன்னிப்பேன்னு மட்டும் நினைக்காத. அப்படி சொல்லாத ராஜி. அவனை சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளை விட்டு அவர் யாருமே இல்ல. இந்த நேரத்தில் நாமளும் அவனுக்கு எதிராயிட்டா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அவர் பண்ண தப்புக்கு அதான் தண்டனைனா யார் என்ன பண்ண முடியும்? இந்த பொண்ணுங்களே இப்படிதான், எதையுமே யோசிக்காம நம்புறது. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் லக்ஷ்மி கிட்டே பேசியிருக்கலாம்.